ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்டர் மைண்ட் வாய்ஸ். நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் ஒரு ட்ரேடர் கிடையாது. நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். ஸோ உங்கள் லைஃப் லாங் லேர்னிங் பண்ணுறது எப்பயுமே தொடர்ந்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது பெஸ்ட்டு பெரிய விஷயம் எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் லேர்னிங், ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் லெஜெண்டாக இருந்தவங்களுடைய அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த புக்கெல்லாம் படித்தா பெஸ்ட்டாக இருக்கிறத பற்றி என்னுடைய ஒப்பீனியன் இதில் சொல்ல போகிறேன். நான் ஒரு 8 புக்கு இப்போ லிஸ்ட் பண்ணி டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 8 புக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த புக்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெஜெண்டாகவும் பெரிய கோடீஸ்வரராக ஆயிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ணவங்க அவங்களுடைய அனுபவம் என்ன, அதை பற்றி இந்த புக்ஸை படித்தா நிறையா தெரிஞ்சுக்கலாம். மணி எப்படி நம்ம எப்பவுமே டபுள் ஆக்குறது, இல்லை மணி எப்படி க்ரோ பண்ணுறதுன்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு பேசிக். இதில் ஃபஸ்ட்டு 1 and 2 நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். இது காரணம் அந்த 2 புக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு புக்கு கிடையாது. ஆனால் ஒரு மணியை எப்படி நம்ம க்ரோ பண்ணோம், எந்தெந்த அசட் கிளாஸை எப்படிலாம் நம்ம டைவர்சிஃபை பண்ண, சில விஷயங்கள் ஒரு பேசிக்கான விஷயங்கள் ரெண்டுமே சொல்லிடுங்க. மணியை பற்றி ஒரு புரிதல் வேணும்னா சரி, நம்பர் 1 and 2 ரிச் டாட் புவர் டாட் த சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த 2 புக்கை படிச்சிங்கன்னா மணினா என்ன அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 3-8 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய புரிதல் உங்களுக்கு வரணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் பை பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப்ஸில் குக்கு எஃப்எம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ பிளாட்ஃபார்மில் நிறைய பார்த்தீங்கன்னா ஆடியோவும் நீங்கள் கேட்கலாம். ஃப்ரீயாக சோர்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா எனக்கு புக்ஸ் எனக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு ஆடியோ ஃபார்மேட்லேயும் கேட்க விரும்பலை, நான் படிக்க தான் விரும்புகிறேன் ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த புக்கோடைய நேமை டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஆத்தர் பேரும் போட்டு பிடிஎஃப்னு போட்டால் இது பிடிஎஃப்வே கிடைக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீ அக்சஸ். அதனால் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுதுன்றத புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த 2 புக்கை தான் நான் ரொம்ப பேசிக்னு சொல்லுவேன். மணியை பற்றி நீங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கணும், அந்த 2 புக்கை படிங்க. இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம மணியை எப்படி க்ரோ பண்ணுன்றது இந்த 2 புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் புக்காக நான் சொல்லுவேன். அடுத்து இந்த 6 புக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மஸ்ட் ரீட் பண்ணலாம் சொல்லுவாங்க. சில பேர் இந்தியன் ஆத்தருடைய புக்கெல்லாம் சொல்லுவாங்க பெஸ்ட் அப்படின்னு. ஸோ இது இந்தியன் ஆத்தர் புக், ஃபாரின் ஆத்தர் புக் அப்படி கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் பெஸ்ட்டு, என்னென்னலாம் அசட் கிளாஸ் இருக்குது, அது எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்றது ஒரு பேசிக் ஐடியாவாக அருமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்ஸை நல்லா படிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன் த வால் ஸ்ட்ரீட், ரெண்டாவது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். இந்த 2 புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸை பற்றி ரீசெண்டாக ஒரு புக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது அந்த மணி கைடு, ஆத்தர் அனுஷ்கா ரத்தோர். இவங்க இந்த புக்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த புக்ஸ் இப்போ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்க. ஆக்சுவலி இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500, 1200 1500 ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ இந்த புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி படிங்க. இது ஒரு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு. ஸோ நீங்கள் படிக்கிற விஷயத்தை எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. அதை படிக்கிறது நீங்கள் புக்ஸாக படிக்கலாம், இல்லை ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த படிங்க, லேர்ன் பண்ணுங்கள். அதை உங்கள் லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். நம்மளுடைய மணி க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர், அதாவது லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.